என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பல எதிர்ப்புகள். இந்த நேரத்தில் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார், உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தனம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரி தான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லை, சந்தானம் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. சரிங்களா? மிகப்பெரிய ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள். காலையில் அதாவது சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், அவரோட காரில் எவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்கும், வேப்பலை இருக்கும், எல்லாமே நானும் கண்கூட பார்த்தாலே சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் எப்போவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை. புரியுதுங்களா? அப்படி சாமிக்கு ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இடையூறுகளோ வேற ஏதாவது பேச்சு நடந்தால் முதல் முறையாக மட்டுமல்ல எப்பவுமே குரல் கொடுப்பவர் சந்தானம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள். அந்த நடிகர் சந்தானம் அவர்கள் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு. அந்த சாங்கு தடை செய்யணும், படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் சார், உங்கள் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார், நீங்கள் ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க, நான் தமிழ் மண்ணில் தான் வளர்ந்தேன், தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன், நான் படித்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் சினிமாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. அதனால் உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக என் நண்பன் சந்தானங்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ ஒன்று போட சொல்கிறேன் சார். நீங்கள் பார்த்த பிறகு கூட நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை வெளியிடுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது. அதனால் இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு. சார், சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார், பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார். அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார்.